வணக்கம். நம்ம ஸ்னேகா ஆட்டோமேஷனில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லோப்பான ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுடைய காரை நீங்கள் இன்கேஸ் ஒரு ஹில்ஸ்லேயோ சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹேண்ட் பிரேக் போடுவீங்க. ஹேண்ட் பிரேக் வந்து நிற்க இந்த மாதிரி ஸ்லோப்பான ஒரு இடத்துலலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வீடியோ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காருக்குள்ள உட்காந்துருக்கும் போது நீங்கள் நார்மலாக நிப்பாட்டும் போது நீங்கள் கியரில் போட்டு நிப்பாட்டலாம். ஆனால் கியரில் போட்டு நிப்பாட்டினாலுமே உங்களுடைய கியர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காது. ரொம்ப ஸ்லோவான இடத்துல கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே தான் இறங்குமே தவிர நிற்காது. இது வந்துட்டு இது எப்படி நம்ம வந்து உள்ளே நிற்கும்போது எப்படி வந்துட்டு நம்ம இன்ஜின் பிரேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை ஏதாவது பண்ணணும்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லோப்பான இடத்துல நான் இப்போ வந்து ஏற்ற போகிறேன். மேலே ஏற்றுறேன் பாருங்கள். மேலே ஏறிடுச்சு. ஏறினோட்டியும் நம்ம மேலே பிரேக் பண்ணி நிப்பாட்டியாச்சு. ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கேன். ஹேண்ட் பிரேக் போடுறேன். இப்போ வெஹிக்கிள் மூவ் ஆகுறது மட்டும் பாருங்கள். நியூட்ரல் பண்ணிக்கலாம். பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். இந்த சைட் பாருங்கள். சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு டக்க 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 டக்குன்னு. ஹேண்ட் பிரேக் வந்து அந்தளவுக்கு நிற்கலை. ஸோ அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சமாக பின்னாடி போகிறது தெரியுது உங்களுக்கே பார்த்தாலே. நம்ம இழுத்து பிடிச்சாலும் ததுணும் முடியல, அதாவது நிற்க முடியல. பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் போட்டு தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பிரேக்லேருந்து கால் எடுத்து வண்டி மூவ் ஆகுது பின்னாடி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிளச்சிலேருந்து நீங்கள் காலில் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பான இடத்துல கியரை போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக மேலே ஏறுறப்ப நீங்கள் ஆஃப் கிளச்சிலே கால் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வண்டி வந்து நிற்கும். ஆக்சுவலி நான் வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நின்றுட்டுருக்கு பாருங்கள் கார். ஹேண்ட் பிரேக் போடல, ஆனால் நிற்கிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சில் நான் கால் வச்சு ஆஃப் கிளச்சில் வச்சுருக்கேன். பிரேக்லேயும் நான் கால் வைக்கல, வண்டியும் மூவ் ஆகலை. இங்கே நான் இதில் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் கியரில் போட்டிருக்கேன் வண்டியை. புரியுதுங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் அதில் இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே ஏறணுன்னா அப்படியே நான் ஹேண்ட் பிரேக்லாம் போடல, அப்படியே ஆக்சிலர் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். மேலே ஏறுது பாருங்கள். நிற்கிது பார்த்தீங்களா? பிரேக் நான் யூஸ் பண்ணவே இல்லை. கிளச்சில் விட நம்ம மேலே தான் ஏறுமே தவிர கீழே இறங்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.